ஹாய் ட்ரேடர். ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து எம்பிசி மீட்டிங்காண்டி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு, ஸோ எம்பிசி மீட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸில் வந்து இன்னும் சப்போர்ட் எடுக்கல. ஸோ அந்த பிளேஸை நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக ரீச் பண்ணல. ஜஸ்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகி ரெடியாக நிற்கிது. ஸோ நாளைக்கு நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரேட் வந்து கிடச்சிச்சு மார்னிங்கே. பட் அந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணியாச்சு. அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி கிடைக்குன்னு பார்த்தோம். பட் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுறது எம்பிசி மீட்டிங்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களோ அது வரைக்கும் நம்மளோட ட்ரேட் இருக்காது. ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரேட் இருக்குது. இப்போ டெக்னிக்கலி மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து எந்த பக்கம் மூவாக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ண அளவுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா 24,200 போய்ட்டு ரீச் பண்ணணும். ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷனில் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது இந்த ரேஞ்ச் தான். இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ட்ரா பண்ணிருக்கக்கூடிய லெவல். இந்த லெவல் டு அதாவது 23,600 இந்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் 23,550 23,550 டு 600 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி அந்த ரேஞ்சுக்குள்ளே ரீச் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு வந்து எந்த லெவலை தாண்டினா ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த லெவலை தாண்டினா அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதுக்கு எனக்கு ஃபுல்லாக வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் அதாவது 23,500 இருந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி வந்து எனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளோட என்ட்ரி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே போகுது அப்படிங்கிறப்ப என்ட்ரி ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சி அகைன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறப்ப இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பை ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா நிஃப்டி மறுபடியும் வந்து 22,200 போகுமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பட் அந்த லெவல் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் வந்து நிஃப்டி வந்து 22,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒன் டேல நாளை டேல கூட நடக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் மண்டேல கூட நடக்கலாம். இப்போ இந்த லெவலை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த லெவலில் இருந்தால் ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி போன லெவல். ஸோ அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை உடச்சிச்சுன்னா. அப்போ இந்த லெவல் டு இந்த லெவல் 23,428 இது லெவலுக்குள்ளே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இதை ஃபடானாக உடைக்குது அப்படிங்கிறப்ப இதில் இருந்து ஒரு ரீட்ரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ அப் ட்ரெண்டுக்கு நம்ம அப்படியே கிளியராக சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு அப்புறம் தான் அப் ட்ரெண்ட் என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ இதில் எனக்கு பர்டிகுலராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வருது ஓகேங்களா, கீழே வருது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மேலே அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப 23,713 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,767 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இங்கேருந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு செல் ஆகலை அப்படிங்கிறப்ப 23,800 வந்து உடச்சி நிஃப்டி வந்து 23,912 டு 23,968 இந்த ரேஞ்ச் போயிட்டு ரீச் பண்ணி 24,000 நிஃப்டி வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிஃப்டி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன எனக்கு சில கன்ஃபியூஸ்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா நிஃப்டி டுடே வந்து மல்டிபிள் பிளேஸில் வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒரு புது ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ரீமியமும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ பேஸ்டாக நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸ்க்கு தான் வந்திருக்கு அக்யூரேட்டாக. பட் இந்த லெவலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன். இந்த லெவல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் பேஸ்டாக பார்க்குறது எல்லாமே எனக்கு டிமாண்டாக இருக்கணும், சப்ளையாக இருக்கணும். அது ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணணும், இல்லைனா ஒரு ட்ரெண்டாக வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் எனக்கு கண்டினியூ பண்ணுறது எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முன்ன வந்து எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. கண்டினியூ பண்ணது எல்லாமே இந்த ரேஞ்ச் தான். இப்போ இந்த ரேஞ்ச் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குள்ள நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுதான் 23,500 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல். அந்த ரேஞ்ச் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப இந்த லெவலில் வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் போகும். இது வந்து இதோட ஃபால் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். அது வந்து நம்மளுக்கு மேபி 23,656 இதை பிரேக் பண்ணல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இன்னமும் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இது எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அப்போ அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த அப் ட்ரெண்டு
நம்மளுக்கு எங்கே போயிட்டு அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 23,733 இந்த ரேஞ்சில் போயிட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணணும். அப்படி ரீட்ரெஸ் பண்ணாமல் பிரேக் ஆனாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து 23,800 to 900 வரைக்கும் நம்மளோட ட்ரேடை வந்து லாங் பொசிஷன் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கு வந்து இதை பிரேக் பண்ணால் இது இந்த லெவல் வரையும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. 23,500 வரைக்கும் 500 நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,222 ஸோ இந்த லெவல் வரையும் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவலில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ மேபி நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு உங்களோட எஸ்எல் வந்து நீங்கள் மேபி பெருசாக வைக்காதீங்க. ஏன்னா நான் டேரக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட என்ட்ரி எல்லாமே 15 மினிட்ஸில் போகிறப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்படி நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்கும், சம்டைம்ஸ் 7 இருக்கும், 8 இருக்கும், சம்டைம்ஸ் 2 கூட இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரிஸ்லாம் எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணிலாம் நம்மளுக்கு எஸ்எல் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ டார்கெட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் நான் ஸ்பாட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் சார்ட்டில் இவ்வளோ எஸ்எல் இவ்வளோ டார்கெட் வைங்கன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு இன்டர்மீடியட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்து வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.